ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலாக எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய மைசூர் பாக் ரெசிபி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஸோ வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த ஸ்வீட்டை எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. மைசூர் பாக் செய்யறதுக்கு இந்த கப்பை தான் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்த போறோம். இதுல 1 கப் கடலை மாவை பவுல்ல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா அதே பவுல்ல 1 கப் ஆயில், அதாவது ரீஃபண்ட் ஆயில், வாசனையே இல்லாத ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 கப் ஆயில் மட்டும் முதல்ல சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கப் ஆயில நம்ம மாவுல சேர்த்து கட்டிப்படாம கலந்து விட்டுக்கோங்க. இப்ப கட்டிப்படாம கலந்து விட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற ஆயிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. நம்ம மைசூர் பாக்கு எதுல செய்யறோமோ அதுல சுகர் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சுகருங்கிறது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நான் 1.25 கப் நான் எடுத்திருக்கேன். இதனுடைய ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ 2 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம். நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக மஞ்சத்தூள் கூட லைட்டாக சேர்த்துக்கரலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கரலாம். இப்போ சுகர் தண்ணியோட நல்லா கலந்து வர லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ண உடனே நம்ம ஒரு ட்ரேல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக முன்னாடியே நம்ம ஒரு ட்ரேல ஆயில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்க பட்டர் ஷீட்டை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாததுனால நான் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒட்டாம நமக்கு வரும். இது மாதிரி நீங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சுகர் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுல மைசூர் பாகு நம்ம செய்யறதுக்கு சுகருடைய பாகு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கறணும். மைசூர் பாக்குக்கு சுகர் பாகு எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம், அதாவது இப்போ வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட்டா தொட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சுனாலே நீங்க மாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கடலை மாவை அப்படியே நம்ம சேர்த்துக்கறலாம். நீங்க இந்த மாதிரி எண்ணெயில மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பாகுல சேர்க்கும் போது உங்களுக்கு மாவு கெட்டிப்படாம நல்லா கலந்து வருங்க. முடிஞ்ச அளவு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. இப்ப பாருங்க, ஓரளவு கெட்டி பதத்துக்கு நமக்கு ரெடி ஆகிட்டே வருது. நான் ஒரு ஸ்டேஜும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜும் புரிய ஆரம்பிக்கும். மைசூர் பாக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு ரெடி ஆகிற டயத்தில் 3/4 கப்பு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 3/4 கப்பு நெய் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் முழுக்க ஆயிலையும் சேர்த்துக்கரலாம். அப்படி இல்லைன்னா மைசூர் பாக்கை முழுக்க நெய்யிலையும் நீங்கள் செய்யலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே அளவு தாங்க. ஸோ நீங்கள் கவனமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வாங்க. இப்ப பாருங்க, முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்ல கெட்டி பதத்துக்கு நமக்கு ரெடி ஆகிக்கிட்டே வருதுங்க. ஸோ நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே வாங்க.
நமக்கு மாவு வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா பதத்துக்கு ஓரளவு ரெடி ஆகிட்டே வருதுங்க. ஸோ நமக்கு எந்த மாதிரி லெவலில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்வாவை எந்த லெவலுக்கு நீங்கள் உருட்டி கொண்டு வரீங்களோ அந்த லெவலுக்கு இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோடைய டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். இதில் கடைசி வீடியோ ஸ்கிப் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்னும் இதை விட கொஞ்சம் நல்ல அல்வா பதத்துக்கு ரெடி பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்த ட்ரேயில் அப்படியே நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது தான். ஒரு 1 hour மட்டும் நீங்கள் வச்சு ரெஸ்ட்டில் விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு மைசூர் பாக் சூப்பராக ரெடி ஆயிருங்க. நீங்கள் 1 hourல வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓரளவு சூடு இருக்குங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் அழகாக கட் பண்ணி நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கட் பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே சுலபமாக இருக்குது. கிராக் எதுவுமே விழுகாமல் டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு சூப்பரான மைசூர் பாக்கு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம வீட்டில் தீபாவளி பலகாரங்களில் முதல் ஸ்வீட்டாக நம்ம மைசூர் பாக்கு தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஷேப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மஸ்ட்டு ட்ரைங்க. ஸோ கண்டிப்பாக இதை தீபாவளி பலகாரங்களில் மைசூர் பாக்கை கம்பல்சரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த முறை தீபாவளி ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு வெளியில் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறத காட்டிலும் வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மேலும் இது போல் பல ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா குழந்தைங்களுமே சேஃபாக வெடி விடுங்க. அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.